வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டி உள்ள பிளாட்ஸை தஞ்சாவூர் கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிறது தான் நம்ம டிவைன் அவென்யூ. ஓகே. அமிர்தா ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு சார். ஸ்கூல் லைஃப் டைம் சப்போர்ட் மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார். மற்ற எங்கேயும் ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா, கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்கறதுக்கு திவ்யம் ஹோம்ஸ் இருக்கு. ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நாங்கள் உங்கள் மல்டி ஷேர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல உள்ள ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம கும்பகோணம் சுஜாதா ரியல் எஸ்டேட் இப்போ தஞ்சாவூர்ல வந்து மெகா ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டிவைன் அவென்யூன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இது ஃபேமஸான அம்ரிதா ஸ்கூல் ஒன்று இருக்கு தஞ்சாவூர்ல, சிபிஎஸ்சி ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு ஒட்டியே தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து தஞ்சாவூர் சிட்டிக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள டிரைவ்லேயே நீங்க போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எவ்வளோ வந்து சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன சைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, நியர்பை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. அவங்களுக்கு போகலாம். நம்ம கூட சுஜாதா ரியல் எஸ்டேட்டோட சேல்ஸ் ஹெட் இருக்காங்க. ஸோ இவங்க கூட சார்ட்டே வந்து டீலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி நம்ம கும்பகோணத்துல மீட் பண்ணோம். ஆமா சார், கும்பகோணத்துல நிறைய ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்ணிருப்போம். ஸோ இப்போ புதுசா வந்து தஞ்சாவூர்ல வந்து டிவைன் அவென்யூன்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அதான் வந்து மெயின் பாயிண்ட். சூப்பரா இருக்கு சார். ஸோ நல்லா வந்து டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. சார் நம்ம டிவைன் அவென்யூ பத்தி சொல்லுங்க சார். சார் நம்ம டிவைன் அவென்யூ பாத்தீங்கன்னா டோட்டலா 3.5 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 62 ப்ரீமியம் பிளாட்ஸ், வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டி உள்ள பிளாட்ஸை தஞ்சாவூர் கார்பரேஷன் லிமிட்ல இருக்கிறது தான் நம்ம டிவைன் அவென்யூ. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம NH 36 பள்ளியகிரகாரம் டு மாரியம்மன் கோயில் போற ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகே. ஓகேங்களா சார், நம்ம கும்பகோணம் போனாலும் இந்த ஹைவே பிடிச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் டக்குன்னு போயிடலாம். அதுவே இந்த திருச்சி போனாலும் சூப்பரா சீக்கிரம் போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி வந்து பக்காவா இருக்கு. தஞ்சாவூர் போகுதுன்னா அப்படி ஸ்டேட் ஹைவே பிடிச்சிங்கன்னா ஒரு 10 சென்டர் பாயிண்ட்னே சொல்லலாம் சார். இப்போ நீங்க இங்க இருந்து திருச்சி ஆக்சஸ்க்கு மெடிக்கல் காலேஜ் கிராஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். இங்கிட்டு மாரியம்மன் கோயில் ஆக்சஸும் ஈஸியா இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் பைபாஸ், புது பைபாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கனெக்டிவிட்டியும் நமக்கு ரொம்ப பக்கம் தான். இப்படி போனா நம்ம அரியலூர், திருவையாறு போயிட்டு அரியலூர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டு கும்பகோணம் பைபாஸ், நம்ம பிரசன்ட்ல இருக்க பைபாஸ் எல்லாமே கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. சூப்பர். ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியகரகரம் ரவுண்டானால இருந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்லயே தான் இருக்கு, அம்ரிதா ஸ்கூலுக்கு பக்கத்துலயே. எக்ஸாக்ட்லி சார். ஓகே சார், சூப்பரா இருக்கு. ஸோ இங்க வந்து டோட்டலா வந்து எவ்வளவு சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், இங்க 900ல இருந்து கிட்டத்தட்ட 3800 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்ல நிறைய பிளாட்ஸ் இருக்கு. எல்லா ஃபேசிங்லயும் இங்க பிளாட்ஸ் இருக்கு சார். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ எல்லா ஃபேசிங்கையும் கவர் பண்ற மாதிரி தான் இங்க பிளாட்ஸ் அமைச்சிருக்கோம். சூப்பர் சார். ஸோ உள்ள வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து வாங்குற மக்களுக்கு வந்து கொடுக்குறீங்க சார்? இங்க எங்களோட எந்த ப்ராஜெக்டும் இல்லாத மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து கார்பரேஷன் டேக் ஓவர் லிமிட்ல இருக்கனால ரெகுலரா இருக்க EB ஈச் பை ஈச் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்க்கு வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் ரெகுலரா உள்ள மாதிரி, அதே மாதிரி ஒயிட் டாப் ரோட்ஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சீவேஜ் சிஸ்டம் எல்லா பிளாட்ஸ் எல்லா பிளாட்டெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே சீவேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம கம்ப்ளீட் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வந்து இப்பயே வந்துருச்சு. எஸ், எல்லாம் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். நாங்க சூப்பர் சார். ஜஸ்ட் வந்தாங்கன்னா அதுதான் சொல்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கீவேர்டு இருக்கு சார். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளக் அண்ட் பிளே கான்செப்ட்ல உள்ள ப்ராஜெக்ட். சுஜாதாவோட ஃபர்ஸ்ட் பிளக் அண்ட் பிளே ப்ராஜெக்ட் இன் தஞ்சாவூர் கார்பரேஷன் லிமிட். தஞ்சாவூர் கார்பரேஷன் லிமிட்ல எங்கேயுமே இல்லாத ஒரு ஃபியூச்சர் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவைன் அவென்யூ சார். சூப்பர். ஸோ ஜஸ்ட் இடம் வாங்கினா மட்டும் போதும், எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்க இருக்கு. ஜஸ்ட் வீடு கட்டுறதுக்கு எல்லா தேவையான அனைத்து ஃபெசிலிட்டியுமே வந்துருச்சு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், சீவேஜ் சிஸ்டம், அண்ட் தென் இண்டிவிஜுவல் வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் இருக்கு, பிளஸ் EB வந்துருச்சு, ஒயிட் டாப் ரோட்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு, டாப் பிளாக் ரோட்ஸ்ங்கிறது அகலமான தார் சாலை. எல்லா ஃபெசிலிட்டியுமே இதுல இருக்கு சார். நம்ம டிவைன் அவென்யூல நியர்பை ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு சார்? இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிவைன் அவென்யூ பாத்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு சார். ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டினாப்லயே இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். CBSE சேர்க்கணும் அப்படிச்சா டெய்லி போய் நடந்து போயிட்டு ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துடலாம், இல்ல பசங்களே போய் நடந்து போயிட்டு அழகா அவங்களே போயிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பக்கத்திலே இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூலும், அண்ட் தென் நம்ம APM IT டெக் பார்க், நம்ம தஞ்சாவூர்ல ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணியிருக்க ஒரு IT டெக் பார்க் இங்க பக்கம் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள்லயே இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலும் ரொம்ப பக்கம்.
பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஈஸி ஆக்சசிபிலிட்டி இருக்கு. மெடிக்கல் காலேஜும் ஈஸி ஆக்சசிபிலிட்டி, சென்டர் பாயிண்டா இருக்க மாதிரி இது ஃபீல் பண்ணலாம். சார் இப்போ டிவைன் அவென்யூல பிளாட் வாங்கின உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா சார், நல்ல கேள்வி. ஆக்சுவலா இப்போ டிவைன் அவென்யூல பாத்தீங்கன்னா நீங்க ப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ண உடனே கட்டலாம் சார். ஏன்னா இங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே ரெடியா இருக்கு. அவங்களுக்கு தேவையான இபி கனெக்ஷனா இருக்கட்டும், பிளாட் வாட்டர் கனெக்ஷனா இருக்கட்டும், முனிசிபாலிட்டி வாட்டர் கனெக்ஷனா இருக்கட்டும், எஸ்பெஷலி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜா இருக்கட்டும், சிவேஜா இருக்கட்டும், அண்ட் தென் டாப் ரோட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ஜஸ்ட் வந்தாங்கன்னா பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா மட்டும் போதும். அவங்க கட்டினாங்கன்னா எல்லாம் கட்டுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி ரெடியா இருக்கு. இதுக்காக தனியா எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எல்லாமே ரெடி பண்ணி கையில வச்சிருக்கோம். ஜஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கட்டுற வேலையை அவங்க பார்க்க வேண்டியதுதான். சூப்பர் சார். சார் நம்ம எந்த சைட்லயும் இல்லாத மாதிரி இந்த சைட்ல வந்து புதுசா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பண்ணிருக்கா சொன்னீங்க. சோ இது ப்ராப்பரா வந்து இப்ப வீடு கட்டுறாங்க அப்படின்னா உடனே யூஸ் பண்ற மாதிரி இருக்கா? கண்டிப்பா சார், நல்ல கேள்வி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மற்ற எல்லா சைட்லயும் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அது யூசேஜ்ல இருக்காது. ஓகேங்களா, ஜஸ்ட் போட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை சார். இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ண ஏரியா இது. சரிங்களா, கார்பரேஷன்ல இப்பதான் அது கார்பரேஷன் லிமிட்ல இருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்க்காக ஒரு சென்ட்ரல் மேனுவல் இந்த ப்ராஜெக்டை ஒட்டி இருக்க மெயின் ரோட்லயே அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. அது இல்லாம இதுக்கு இந்த டோட்டல் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்க்கான கலெக்டிங் ஒரு எப்படி சொல்ல கலெக்ஷன் பாயிண்ட் ஒன்று இருக்கு. அதுல இருந்து பம்பிங் சிஸ்டமும் பண்ணியிருக்காங்க சார். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே கவர்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம அதனால இதை நீங்க வந்தா இது பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு யூசேஜ் இல்லாம போயிடுவோம் அப்படிங்கிற உடனே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நாங்க எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா அவங்கள வீடு கட்டுறப்ப அதோட கனெக்ட் பண்ற மாதிரி டம்மி செட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். சூப்பர் சார். அதனால ப்ராப்பரா பண்ணிருக்கோம் சார். மத்தவங்க மாதிரி ஒரு நேம் சேக்குக்காக சொல்ற ஆள் இல்லை, எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சார். சார் இப்போ தஞ்சாவூர் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல டிவைன் அவென்யூவோட தனித்துவம் என்ன சார்? தனித்துவம் அப்படின்னா மற்ற எல்லா ப்ரமோட்டர்ஸ் கிட்டே இல்லாத ஒரு ஃபெசிலிட்டிங்க அப்படின்னா, இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட், கார்பரேஷன் லிமிட்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்துல அமைஞ்சிருக்கிறது தான் சார் ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்ட். எல்லா ஃபெசிலிட்டியோட சேர்ந்து இந்த எல்லா ஃபீச்சர்ஸோடையும் சேர்ந்து இருக்க ஒரே ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைன் அவென்யூ. சூப்பர் சார். ஏன் சுஜாதால பிளாட் வாங்கணும் சார்? நல்ல கொஸ்டின் சார். நம்ம இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனல்லையே. திருப்பி எனக்கு இதை நான் கஸ்டமருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுஜாதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 70 வருஷம் பாரம்பரியமான நிறுவனம். ஸோ ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு ட்ரஸ்டட் பிராண்டாக இருக்கணும், ஒரு ஈஸி ப்ராசஸாக இருக்கணும், கிளியர் டைட்டில்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 3 சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறது தான் சுஜாதா. ஸோ அதனால நீங்கள் தைரியமாக பண்ணலாம் சார். ஒரு 60 இயர்ஸ் கன்சர்ன் நிறைய, அதாவது கிட்டத்தட்ட மோர் தென் நம்ம வந்து ஒரு 23 இயர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 40+ ப்ராஜெக்ட்ஸ் மேலே நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 lakhs ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சுஜாதா கிட்ட நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகே, சுஜாதால ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னா இப்பயும் சரி அப்பயும் சரி எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா சார், நாங்க லைஃப் டைம் சப்போர்ட் மாதிரி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சார். மற்ற எங்கேயும் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ். எப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் பிளாட் வாங்கியிருக்க கஸ்டமர் எப்போ வந்து எங்களை ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கு நாங்க எப்பவுமே உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே, சுஜாதால ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? அப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா சார், கும்பகோணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார். கும்பகோணத்துல மகமங்கலம் பக்கத்துல கிரி அவென்யூன்னு சொல்லி அதுல விரிவாக்கம் 1, 2, 3 எக்ஸ்டென்ஷன் 1 and 2, 3 போயிட்டு இருக்கு சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா அதே மகமங்கலம் டு சாக்கோட்டை போற ரோட்ல அனந்த பைரவி நகர்ல எக்ஸ்டென்ஷன் 6 போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வலங்கைமான்ல சங்கரி அவென்யூன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் சங்கரி அவென்யூ எக்ஸ்டென்ஷன் 1 அதுவும் போயிட்டு இருக்கு சார். அது இல்லாம நம்ம திருபுவனத்துல பாத்தீங்கன்னா மெஜஸ்டிக் அவென்யூ 1 and 2 போயிட்டு இருக்கு சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீநாராயணியில எக்ஸ்டென்ஷன் 2 and 3 போயிட்டு இருக்கு சார். இது எல்லாமே இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கு சார். ஓகே, சுஜாதால ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட வெப்சைட் sujathadevelopers.in அந்த வெப்சைட்குள்ள போனாங்கனாலே போதும் சார். கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே அதுல இருக்கும். எங்களோட கம்பெனி ஹிஸ்டரியில இருந்து நாங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம்.
அந்த நம்பர்ஸ்க்கு அவங்க ஜஸ்ட் எஸ்எம்எஸ் பண்ணாலும் சரி, இல்லை கால் பண்ணாலும் சரி, அது எங்களோட டெலிசேல்ஸ் டீமுக்கு அந்த கால்ஸ் ரீடைரக்ட் ஆகும். அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணி, ஓகேங்களா, கம்பெனியோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறதுலேருந்து அப் டு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அவங்க எல்லாமே அவங்க கேர் எடுத்துப்பாங்க சார். ஸோ கஸ்டமருக்கு எந்த வரியுமே இல்லை. நம்ம ஜஸ்ட் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்கன்னா கூட போதும், நாங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்குவோம் சார். சூப்பர். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சைட் விசிட் பண்ணுறாங்க, ப்ளாட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சுஜாதா வந்து அவங்க ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க? நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலாக ஒன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க, கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன ஸ்டெப் எடுப்போம் சார். கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா, என்ன அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி சைட்டை காமிச்சு, சைட்டில் சைட் மேனேஜர்ஸ் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான நல்ல சைட் மேனேஜர்ஸ் இருக்காங்க சார், ஓகேங்களா. அந்த சைட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்தராக புக்கிங் ப்ராசஸ்க்காக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும், அங்கே வரணும் அப்படி இல்லை, நீங்கள் அங்கேயே ஒன்ஸ் நீங்கள் சைட்டுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கு, ஓகே, ஃபர்தர் ஸ்டெப்பு போகணும் அப்படின்னா சேல்ஸ் சைட்ஸ் அங்கேயே அவைலபிளாக இருப்பாங்க. அங்கேயே நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அங்கேருந்து அவங்கள ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் புக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட்ஸை வித்தின் 2 days, நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே வித்தின் 2 to 3 daysக்குள்ளே அவங்களுக்கு கொரியரே அனுப்பிச்சிடுவோம். இதுக்காக நீங்கள் இங்கே வெயிட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் வித் கம்ப்ளீட் பேமெண்ட் டீட்டெயில்ஸோட. ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க லீகல்ஸ் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கன்னா ஃபர்தராக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிடுவாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம் சார் கஸ்டமருக்கு. அந்த குரூப்பில் அந்த சைட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், சேல்ஸ் ஹெட்டாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், கஸ்டமரோட இன்னொரு கான்டாக்ட் பர்சன் இருப்பாங்க, எல்லாருமே அந்த குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அப் டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பட்டா ப்ராசஸ் வரைக்கும் அந்த குரூப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆக்டிவாக இருப்போம் சார். ஸோ அதனால் அந்த ஒரு குரூப் மட்டுமே போதும், அவங்களுக்கு எல்லா ஆக்ஷன்ஸுமே அதில் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இதுக்காக ஸ்டெப் டவுன் பண்ணி அங்கேருந்து இங்கே வரணும் அப்படிலாம் எதுவுமே தேவை. அங்கே எங்கே இருக்காங்களோ அங்கே இருந்துக்கிட்டே எல்லா வேலையுமே பண்ணலாம் சார். எல்லாமே ஆன்லைன்லேயே முடிச்சு எல்லாமே பண்ணலாம். பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, புக் பண்ண போகிறாங்க, பேமெண்ட் பண்ண போகிறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டு இங்கே வர போகிறாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே. இங்கே அதான் சார் சுஜாதா வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் சொல்யூஷன். ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும், நீங்கள் எதுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஃபர்தராக பட்டா முடிஞ்சதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா, கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்கறதுக்கு திவ்யம் ஹோம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் சொல்யூஷன் சார். ஓகே. சார் இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம திருபுவனத்தில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ அவென்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம் சார். அது கிட்டத்தட்ட ஆன் ரோட் ப்ராஜெக்ட் மாதிரி தான், அது ஒன்று சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் அம்மன்பேட்டைங்கிற ஒரு ஏரியாவில் துளசி அவென்யூன்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் சார். ஓகே. அப்புறம் அது இல்லாமல் திருவிடைமுருதூரில் இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான்ஸ் போயிட்டு இருக்கு சார். ஸோ இது ரெண்டும் ரெடியாக இருக்குது லான்ச்சிங்க்கு. இன்னொன்று வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு திருவாரூர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டிவைன் அவென்யூவில் பார்த்தீங்கன்னா வெறும் 62 பிளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.